திருத்தணி வருவாய் கோட்டாட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு நெசவு தொழிலாளர்கள் கூலி உயர்வு கேட்டு ஆர்ப்பாட்டம் செய்து வருகின்றனர். திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி தொகுதியில் உள்ள நெசவு தொழிலாளர்கள் 11 பகுதியைச் சேர்ந்தவர்கள் சுமார் 10,000 நெசவு தொழில் செய்து வருபவர்கள் கூலி உயர்வு கேட்டு கடந்த 10 ஆண்டு காலமாக போராடி வருகின்றனர். இந்த நிலையில் இவர்கள் கடந்த 10 நாட்களாக நெசவு தொழில் நிறுத்தி கூலி உயர்வு கேட்டு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இவர்களிடம் 2 கட்டமாக திருத்தணி வருவாய் கோட்டாட்சியர் பேச்சுவார்த்தை செய்தார். இதில் நூல் வழங்கும் வியாபாரிகள் தரப்பு இருக்கும் நெசவு தொழிலாளர்களுக்கும் பேச்சுவார்த்தை வருவாய் கோட்டாட்சியர் முன்னிலையில் நடைபெற்றது. 2 கட்ட பேச்சுவார்த்தையும் தோல்வியில் முடிவுற்றிருந்தது. தற்பொழுது 3வது கட்ட பேச்சுவார்த்தையாக பிப்ரவரி 22ஆம் தேதி இன்று வருவாய் கோட்டாட்சியர் தீபா தலைமையில் தொழிலாளர் நல ஆணையத்தை சேர்ந்தவர்களும் காவல்துறை அதிகாரிகளும் இந்த பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டனர். இந்த பேச்சுவார்த்தை கூட்டத்தில் சென்னை மண்ணடி சேர்ந்த வியாபாரிகள் தரப்பிற்கும் கூலி உயர்வு கேட்டு போராட்டம் செய்து வரும் அறிஞர் அண்ணா நெசவாளர்கள் முன்னேற்ற சங்கத்தின் சார்பில் அதன் நிர்வாகிகள் இந்த பேச்சுவார்த்தை கூட்டத்தில் பங்கேற்றனர். இதில் சென்னை மண்ணடி பெரிய வியாபாரிகள் ரூபாய் 5 மட்டுமே கூலி உயர்வு உயர்த்தி தர முடியும் என்று கூறியதால் நெசவு தொழிலாளர்கள் 7 ரூபாய் வரை கூலி உயர்வு வேண்டும், நாங்கள் 10 ரூபாய் கூலி உயர்வு கேட்டு 10 ஆண்டு காலமாக போராட்டத்தை முன்னேற்றி வருகிறோம், ஆகையால் எங்களது கூலி உயர்வு 7 ரூபாய் தரப்பிலிருந்து பின்வாங்க மாட்டோம் என்று கூறி பேச்சுவார்த்தை கூட்டத்தை விட்டு வெளியேறதால் கூலி உயர்வு பேச்சுவார்த்தை தோல்வியில் முடிந்தது. இதனையடுத்து நெசவு தொழிலாளர்கள் வருவாய் கோட்டாட்சியர் அலுவலகத்தை பெண்கள் ஆண்கள் 800 பேர் கூலி உயர்வு வேண்டுமென்று தமிழக அரசு தலையிட வேண்டும் என்று நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். தொடர் காத்திருப்பு போராட்டமும் மேற்கொள்வோம் என்று இவர்கள் வருவாய் கோட்டாட்சியர் அலுவலகத்திற்கு முன்பு அமர்ந்துள்ளதால் அதிகாரிகள் அனைவரும் வருவாய் கோட்டாட்சியர் அலுவலகத்திற்கு உள்ளே அமர்ந்துள்ளனர். இதன் காரணமாக இந்த பகுதியில் 50க்கும் மேற்பட்ட போலீசார் குவிக்கப்பட்டுள்ளது. பெரும் பரபரப்பு இந்த சம்பவத்தின் காரணமாக ஏற்பட்டுள்ளது. 7 கிரீன் நியூஸ் செய்திகளுக்காக திருத்தணி செய்தியாளர் மணிகண்டன்.